எக்ஸல்ல சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்னா அதாவது இந்த செல்லுக்கு இந்த செல்ல இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இதில் இருக்கிற வேறு வேல்யூஸ் இந்த இந்த இதுக்கு மல்டிப்ளை பண்ணி இதுக்கு மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வேல்யூஸை ஆட் பண்ணுறது தான் சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனோட வேலை. அதாவது ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் இன்ட்டு அரே ஐ. அதாவது இந்த ஃபஸ்ட் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் காலம், ஓகேங்களா, இந்த காலத்தோட இந்த காலம் இன்ட்டு ஆகணும். அப்போ இந்த காலம் இன்ட்டு பண்ணிக்கிறேன். இன்ட்டு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பேக் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கேன் 460. இப்போ வந்து டோட்டல் காஸ்ட் மொத்தமாக ஓவரால் காஸ்ட் வந்து 460 தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லைன்னு நம்ம செக் பண்ணலாம். ஈக்குவல் டு குவான்டிட்டி இன்ட்டு குவான்டிட்டி இன்ட்டு ரேட். இப்போ ஃபார்முலா டைப் பண்ணிட்டேன். அதை வந்து எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல். இது ஆன்சர் வந்து 460. அதாவது கரஸ்பாண்டிங் வேல்யூ கூட மல்டிப்ளை ஆகி அண்ட் டோட்டலாக இந்த வேல்யூ வந்து ஆட் ஆயிரும். இது வந்து நம்ம வந்து ஆன்சர் செக் பண்ணிட்டோம். நம்ம போட்ட ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லை. சம் ப்ராடக்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூவோட மல்டிப்ளை ஆகி அதை வந்து டோட்டல் ஆகிட்டே வரும்.